உங்களோட புது வீட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைல் பில்லர் யூஸ் பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பில்லரில் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன், இது வந்து வாட்டர்லேருந்து உங்கள் உடன் பில்லர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லோட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸ்டெடியான ஒரு பேஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த அரல்டைட்டில் கிளாடெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோனில் டபுள் சைடில் ட்ரில் பண்ணி இது போல் ஒரு சின்ன ராட் யூஸ் பண்ணுறது மூலமாக ஷியர் ஆகாமல் இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டெடியான ஃபிக்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் இந்த பேஸ் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் உடன் பில்லரையும் அதுக்கு மேலே வரக்கூடிய கேபிட்டலையும் கார்பெண்டர் வச்சு சேம் ட்ரில் அண்ட் கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உடன் பில்லரோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் நோட் பண்ணணும். ஒன்று இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அடுத்து இதோட டோட்டல் ஹைட், அதுக்கு அடுத்து என்ன டைப் ஆஃப் வுட் யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்துலாம் இதோட காஸ்ட் வேரி ஆகும். பேசிக்காக ஒரு 10,000 ஸ்டார்ட் ஆகி 1 lakh 1.5 lakh வரைக்கும் கூட வரும். எங்களோட கேஸில் இந்த உடன் பில்லரோட காஸ்ட் அரௌண்ட் 30,000 வந்து ஒரு பில்லர் மட்டும் வந்திருக்கு. நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை லைக் பூஜை ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை கோர்ட் யார்டில் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை திண்ணையில் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை லோட் பியரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோமான்றதெல்லாம் பொறுத்து இந்த மரத்தோட டயா அண்ட் ஹைட்டை வந்து பிளான் பண்ணி வாங்க. இந்த மரத்தூணோட ஓடையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இன்னுமே அழகாக இருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றதை பற்றி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.